உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். தலைப்புல செங்கோட்டையனை பத்தி தான் நாம கொடுத்துருக்கோம். அதை பின்னாடி பேசுவோம். செங்கோட்டையன் எவ்வளோ இன்னைக்கு பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. செங்கோட்டையன் எவ்வளோ மட்டமான ஒரு மனிதர் அப்படிங்கிறதெல்லாம் நாம பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்ன நேற்று முழுக்க சவுக்கு சங்கர் அவர்கள் கைது அப்படின்னு ஒரு அச்சம். ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்களே ஒரு வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தாரு. நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவா பேசுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. உண்மை யாரு பக்கம் இருக்கோ அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. சவுக்கு சங்கர் அவர்களை தேவையில்லாம எவ்வளவு இன்னல்களுக்கெல்லாம் ஆளாக்குனாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த நிலைமையில நேத்து ஆதம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து ஒரு காவலர்கள் போய் ஒரு சம்மன் சர்வ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் காப்பி கேட்டதுக்கு தரமாட்டேன்னாங்க. ஆன்லைன்ல பார்த்தா அந்த எஃப்ஐஆர் ஹைட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அவரே சொல்லியிருப்பார். இதுல ஒன்றும் நாம புதுசா தகவல் அப்படிங்கிறது சொல்ல போறதில்ல. பட் அந்த எஃப்ஐஆர் ஏன் ஹைடு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரே விஷயம்தான். இப்ப எஃப்ஐஆர் நம்பரு, கிரைம் நம்பர், எஃப்ஐஆர் நம்பர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம குவாஷ் பண்ண போலாம், இல்ல ஆன்டிசெப்டரி பெயில் எடுக்க போலாம். அதற்கான ஆப்ஷனே கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஹைட் பண்றது. ஆனா எஃப்ஐஆர் ஹைட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற உத்தரவே இருக்கு, நீதிமன்ற வழிகாட்டுதலே இருக்கு. எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணலாம், ஹைட் பண்ணி வைக்கலாம். எப்ப குழந்தைகள் மீதான பிரச்சனைகள், பெண்கள் மீதான வன்கொடுமைகள், தேச பாதுகாப்பு, இறையாண்மை சார்ந்த பிரச்சனைகள், இதுல எல்லாத்திலுமே எஃப்ஐஆர் ஹைட் பண்ணி வைக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு பிரியாணி குண்டான் வியாபாரியால மா சுப்பிரமணிய சொந்தக்காரன் மாதிரி நெருங்கி பழகக்கூடிய ஒருவனால, இன்னும் சொல்ல போனா நம்ம சபாநாயகர் அப்பாவோட தம்பியால ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அந்த மாணவியோட பெயரை நீ ஹைட் பண்ணி வச்சிருக்கணும். பட் அந்த மாணவியோட பெயரை ஹைட் பண்ணல. எவ்வளவு பெரிய அசிங்கம் இது! எதை மூடி மறைக்கணுமோ அதை மூடி மறைக்கல. சவுக்கு சங்கர் விவகாரத்துல எவ்வளவு தெல்ல தெளிவா செயல்பட்டு இருக்காங்க பாருங்க, மூடி மறைச்சிருக்காங்க. ஆனா இந்த மாணவி விவகாரத்துல அது டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மட்டும் டெக்னிக்கல் ஃபால்ட்டே வராது, இது கரெக்டா செஞ்சிருவாங்க. ஏன்னா நீ குவாஷுக்கோ இல்ல ஆன்டிசெப்டரி பெயிலுக்கோ போயிடக்கூடாது அப்படிங்கிறது. அதன் பிறகு கைது அப்படிங்கிறது நடக்கல. ஆனா அதுக்குள்ள நிறைய முகநூல் பக்கங்கள், நிறைய யூடியூப்ல எல்லாம் சவுக்கு சங்கர் கைது அப்படின்னே போட்டாங்க. என்கிட்ட கேட்ட சில பேருக்கும் நான் சொல்லியிருந்தேன், இரவு வரை கைது நடக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுல ஆளா ஒரு வெறிநாய் மாதிரி குலைக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாட்சாத் நம்ம நக்கரம் பத்திரிகை தான். இந்த நக்கரம் பத்திரிகையில பிரகாஷ்னு ஒரு சோத்து மூட்டை ஒண்ணு இருக்கு. இந்த சோத்து மூட்டை ட்வீட் போடுது என்னன்னு, சவுக்கு சங்கர் மேல ஒரு நில அபகரிப்பு வழக்கு அப்படின்னு. அதாவது குறிப்பிட்ட ஒரு நிலத்தை அபகரிக்க பாக்குறாங்க. எம்ஜிஆரோட உதவியாளரா இருந்த ஒருவரோட நிலத்தை குறிப்பிட்ட சில நபர்கள் அபகரிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூவை பிரேக் பண்ணதே சவுக்கு சங்கர் தான். அதே சர்வேயின் கொண்ட அதே நிலத்தை சவுக்கு சங்கரே ஒரு பிரபல ரவுடி அப்படிங்கிற ஒருத்தரோட பெயரை குறிப்பிட்டு, இன்னொரு காவல்துறையை சேர்ந்த ஒருத்தரோட பெயரையே குறிப்பிட்டு சவுக்கு சங்கரே நில அபகரிப்புல ஈடுபட்டார், அந்த வழக்குலதான் ஆலம்பாக்கம் போலீசார் கைது செய்ய போறாங்க அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமா, சவுக்கு சங்கர் சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர சவுக்கு சங்கர் ஆன்லைன்ல தேடி பார்க்கும்போது அது ஹைடு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த நக்கரம் பிரகாஷ் பார்க்கும்போது மட்டும் எப்படி தெரியும் இந்த வழக்குக்காக தான் சவுக்கு கைது செய்யப்பட போகிறார், இந்த வழக்கு தான் அது அப்படின்னு நக்கரம் பிரகாஷுக்கு எப்படி தெரியும்? அப்ப காவல்துறையினர் இந்த நக்கரம் மாதிரியான ஆளுங்களுக்கு ஏற்கனவே தகவல் சொல்றாங்களா, இல்லன்னா அவதூறா ஒரு விஷயத்த பரப்புனதால இந்த நக்கரனை ஏன் பிடிச்சி உள்ள போடல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இங்க இருக்குல்ல. என்ன வழக்குன்னே தெரியாம ஒருத்தரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் வாசல்ல எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க, ஜீப்பை போட்டுக்கிட்டு காவல்துறையை அனுப்பிச்சுக்கிட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ரைட், ஓகே. பட் இந்த மாதிரி அவதூறு பரப்பக்கூடிய நக்கரம் மாதிரியான நபர்களை என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற கேள்வி இங்க வருது. ஏன்னா இங்க திமுகவுக்கு ஆதரவா ஒருத்தன் செயல்பட்டான் அப்படின்னா அவன் எதை வேணாலும் பேசலாம், ஆபாசமா பேசலாம். நடு ஸ்டேஜ்ல மக்கள் கூடி இருக்கிற இடத்துல, பெண்கள் கூடி நிக்கிற இடத்துல போய் நின்னுகிட்டு மைக்க பிடிச்சுக்கிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி கொம்மாங்கோத்தான்னு பேசலாம். இதெல்லாம் அவதூறுலையோ இல்ல ஆபாசமா பேசுறதுலயோ எந்த விதமான ஒரு சட்டத்து வரம்புக்குள்ளும் இது வராது. ஆனா சவுக்கு ஒரு தரவுகளோட ஒரு விஷயத்த பேசும்போது அதுக்கு எதிர்வினை அப்படிங்கிறதுனா இது கிட்டத்தட்ட திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. இவன் என்ன செய்வாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் மறைச்சு
அரெஸ்ட் பண்ணுவாங்க, பெயில் எடுக்க கூடாது அப்படின்னு. இல்லைன்னா இப்ப சவுக்கு மாதிரியான நபர்களை வந்து நீங்க எஃப்ஐஆர் போடாம அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே சட்டம் தெரியும், அது பேசு பொருளாக்கப்படும். இல்லைன்னு வச்சுக்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆளை பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு செக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டுக்கிறது. எவனையாவது ஒருத்தன் எவனே தெரியும், அவனை நீ முன்ன பார்த்துருக்கவே மாட்டேன், அவன்கிட்ட நீ வந்து கத்தியை காட்டி பணம் கொடுங்கனே, செல்போனை பறிச்சுக்கிட்டு போன, இல்லைன்னா அவனை நீ சம்பந்தம் இல்லாம ஜாதி பேரை சொல்லி திட்டி அடிச்ச, இப்படி ஏதாவது வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்படும். இதை வந்து இந்த திமுக காவல்துறையினர் திட்டமிட்டு செய்யறாங்க அப்படிங்கிறதே பார்க்க முடியுது. நம்ம காவல்துறை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காவல்துறை. எப்பேற்பட்ட வழக்குகளையும் சிக்கலையும் தீர்க்கக்கூடிய ஒரு காவல்துறை. ஆனா அது திமுக ஆட்சியில எப்படி தெரியுங்களா ஆயிடுச்சு, ரொம்ப மோசம். பழிவாங்கும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக இப்ப நீங்க இந்த இடி விவகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலோ இல்ல சிபிஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலோ மோடி அரசு ஏஜென்சிகளை பழிவாங்குவதற்காக பயன்படுத்துகிறது, சிபிஐயை கைப்பாவையாக பயன்படுத்துகிறது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை கைப்பாவையாக பயன்படுத்துகிறது, இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இது அரசியல் பழிவாங்கும் வழக்கு அப்படின்னு. அங்க அவங்க செய்யறது தப்புன்னா இப்ப நீங்க செய்யறது மட்டும் என்ன? இப்ப இது பழிவாங்கும் நடவடிக்கை இல்லையா? அப்ப திமுகவை பத்தி யாருமே பேசக்கூடாதா? இப்ப கிஷோர் கேவல் சாமியில இருந்து, சாட்டையில இருந்து, வரதராஜன்ல இருந்து, சவுக்குல இருந்து, பெலிக்ஸ்ல இருந்து கைது செய்யப்பட்டவர்களோட பட்டியலை எடுத்தா எல்லாமே திமுகவுக்கு எதிராக பேசியவர்கள் தான். மறுபடியும் தேர்தலுக்கு முன்னாடி இவர்கள் எல்லாம் இன்னொரு ரவுண்டு கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவல்களும் வெளியே வருது. யாரை கைது செஞ்சாலும் திரும்ப வெளியில வந்து பேசதான் போறாங்க. எல்லாருமா மிரட்டலுக்கு பயந்துருவாங்க. ஒருத்தன் வெடிச்சு எந்திரிச்சு வெளியில வரமாட்டான், கண்டிப்பா வருவான். அது சவுக்கு மாதிரியான நபர்கள்லாம் நீங்க கடந்து போயிட்டீங்கனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தொடதான் அவங்க பெருசா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாப்போம் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா செங்கோட்டையன். இந்த செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு துரோகின்னு பேசுறாரு. அதாவது ஒரு தற்காலிக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமின்னு பேசுறாரு. நேத்து வரைக்கும் செங்கோட்டையனுக்கு இது தெரியாதா? ஏன் தெரியுங்களா? செங்கோட்டையனுக்கு ஆதரவா ஒருத்தம் கூட வரல. பன்னீர்செல்வம் வெளியே போனப்பயாவது கூட 2-3 எம்எல்ஏ போனாங்க. செங்கோட்டையன் முன்னாடி யாருமே போகலையே. ஏன்னா 1972 நான் சீனியர் அப்படின்னு சொல்ற செங்கோட்டையன் தான் கை காசை போட்டுக்கிட்டு ஒரு கட்சிக்காரனுக்கு பச்சை தண்ணி கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. 10 பைசா நவுத்த மாட்டான் மனுஷன் அப்படிங்கறதா அந்த மாவட்டத்தை சேர்ந்த மூத்த தொண்டர்களே சொல்றது. தால் சரியான கப்பியா, பச்சை கஞ்சையா, அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட தரமாட்டாயா, இவன் பின்னாடி எவையா போவான் அப்படிங்கிறது தான் அந்த தொண்டர்களோட மன குமரலா இருக்கு. சரி, இவர் பெரிய தியாகி மாதிரி பேசுறாரு, நான் சீனியர்னு. சீனியருக்கு தெரியாதா நீக்கப்பட்டவர்களோட தொடர்பு வச்சுக்கிட்டா கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லையா? சரி, அது கூட இல்லாம போட்டோம். இவரோட வரலாறுக்கு நாம முதல்ல வருவோமா? அதாவது 1991-96 தேர்தல் முடியுது. 96ல அதிமுகவுக்கு படுதோல்வி. இந்த செங்கோட்டையன் பார்த்த வேலை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு அம்மா அம்மா அம்மான்னு வாய் முழுக்க அப்படியே பேசிட்டு இருக்காருல்ல, அந்த அம்மாவாலதான் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா முக்காடு போட்டுக்கிட்டு இங்க இருந்து கர்நாடகாவுக்கு போய் நடிகை சரோஜா தேவியை பார்த்து ஜெயலலிதாவாலதான் தோத்து போயிட்டோம், நீங்க வந்து கட்சிக்கு தலைமை ஏறுங்க, நான் தனியா ஒரு டீமை கட்சிக்குள்ளேயே உருவாக்கி போர்க்கொடி தூக்குறேன், நீங்க வந்து கட்சியை நடத்துங்க, உங்க தலைமையில கட்சி நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அம்மானு வாய் நிறைய கூப்பிடுற அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக சசிகலா வீட்டுல நாய் மாதிரி வாசல்ல காவ காத்துக்கிட்டு கிடந்த நபர் தான் இந்த செங்கோட்டையன். இவரு துரோகத்தை பத்தி பேசலாமா? ரெண்டாவது, இந்த அம்மா மறைஞ்சிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. சசிகலா வீட்டு வாசல்ல அன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவினரும் நின்னாங்க. செங்கோட்டையனை மட்டும் இதுல நாம சொல்லிட முடியாது. அன்னைக்கு சசிகலா வேணும்னு நின்னவர் இதே செங்கோட்டையன் தானே. சசிகலா வேணாம் அப்படின்னு பன்னீர்செல்வம் தூக்கி எறிஞ்சது, ஆதரவு வேணும்னா சசிகலாவை நீக்கணும்னு பன்னீர்செல்வம் சொன்ன போது அதுக்காக கட்சி அந்த நேரத்துல ஆட்சி கவிழக்கூடாதுங்கிறதுக்காக ஒப்புக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி துரோகின்னா, சசிகலாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கும் போதும் பன்னீர்செல்வம் நீக்கிதான் ஆகணும்னு சொல்லும் போதும் எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்ட செங்கோட்டையன் துரோகியா தியாகியா? இத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அதாவது இன்னைக்கு சசிகலாவுக்கு மட்டும் துரோகம் அப்படிங்கிறது இல்ல, இப்ப அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கும் இவர் துரோகம் அப்படிங்கிறது செய்யறாரு. எப்படி அப்படின்னா, கொடநாடு வழக்க திமுக சரியா விசாரிக்கல. இந்த எடப்பாடி கிட்ட இருந்து போனவன் எல்லாமே எடுக்கிற ஒரே ஆயுதம் பாத்தீங்கன்னா கொடநாடு கொலை கேசுங்க. ஆனா கொடநாடு கொலை கொள்ளை அப்படின்னா கொடநாட்டு பங்களாக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சது 2 நபர்கள் தான். ஒண்ணு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், 2வது சசிகலா அவர்கள். அம்மா இல்ல, அவங்களால சொல்ல முடியாது. ஏன், சசிகலா உயிரோட தானே இருக்காங்க. தன்னோட பங்களாவில என்னென்ன இருந்தது, இப்ப என்னென்ன இல்ல அப்படின்னு சசிகலாவுக்கு தெரியாதா?
என்னைக்காவது கொடநாடு வழக்கு தொடர்ந்து சசிகலா ஏதாவது வாய் திறந்திருக்காரா? திறக்க மாட்டார். ஏன்னா இந்த விவரங்கள் எதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சசிகலாவுக்கு தெரியும். இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தறதுக்கு ஒரு ஆயுதமா அதை எடுத்திருப்பாரா, எடுத்திருக்க மாட்டாரா? சும்மா இவனுங்க வெளியில துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திமுக கிட்ட செட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அமைச்சர் முத்துசாமி மூலமா பேரம் பேசி திமுகவுக்கு செட்டிங் போடக்கூடிய வேலைய செங்கோட்டையன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. செங்கோட்டையனோட பண்ண வீட்டுல இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கு. அங்க போனது, அவங்க பயணம் செஞ்ச கார் நம்பர் கொண்டு, வாங்கின சூட்கேஸோட கலர் கொண்டு என்னால சொல்ல முடியும். அடுத்தடுத்து அதையும் சொல்லுவோம். இந்த செங்கோட்டையன் இப்ப திமுகவோட செட்டிங் போட்டிருக்காப்ல. இப்ப டிடிவி தினகரன் திமுகவோட டீல் பேசுற வேலைகள் அப்படிங்கறத செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொடிய உருவம் பறிச்ச கொடியை வச்சிருக்கல, அதை தூக்கி அந்தாண்ட போட்டுட்டு ஸ்டாலின் உருவம் பொறிச்ச கொடியை ஒண்ணு வச்சுக்கீங்க. உங்க கட்சி பேரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து மாத்தி அப்பா முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சுக்கிட்டு போயிட்டு ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்ப நிதி வாழ்க, அதுக்கு பிறக்க போற துன்ப நிதி, துயர நிதி, துக்க நிதி எல்லாம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்துல கொத்தடிமையா ஜாயின் பண்ணிருங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஏனென்றால் தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் உட்பட அத்தனை பேரும் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஆக சிறந்த கழிவுகள், சாக்கடைகள். இதுக்கு மேல இன்னும் எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் வேணாலும் வச்சுக்கலாம். இவங்களை எல்லாத்தையும் அழிச்சு விடுங்க தமிழக மக்களே அப்படின்னு கேட்டுக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம்.